Hello everyone, welcome to my channel 100% Concept Clear. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட MBA செகண்ட் செமஸ்டரோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ண போகிறோம். இன்றைக்கி வீடியோக்கு நான் வந்து ஆப்ரேஷனல் ரிசர்ச் சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சப்ஜெக்ட் கோட் வந்து RMB 2G. ஸோ நம்ம வந்து இதில் ஜூன் 2024 கொஷின் பேப்பரில் வந்து ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். பார்ட் B எடுத்திருக்கேன், 6 மார்க்ஸ் சம். நம்ம வந்து 14th சம் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். யூஸிங் கிராஃபிக்கல் மெத்தட் அப்டைன் த வேல்யூ ஆஃப் x1 அண்ட் x2. ஸோ நம்மள வந்து கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி x1 அண்ட் x2க்கு வந்து வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது வந்து ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமில் கிராஃபிக்கல் மெத்தட். ஸோ உங்களுக்கு வந்து இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த டாபிக் கவர் பண்ணி வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச் சப்ஜெக்டில் நிறைய கொஷின் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயுமே ஒவ்வொரு சம் வந்து நம்ம எடுத்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து மினிமைசேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து மினிமைஸ், அதோட ரிசல்ட் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்காங்க. தென் நம்மளுக்கு வந்து x1 அண்ட் x2 வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட கொஷின். ஸோ நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ட் 2 ஈக்குவேஷன் இருக்கீங்க. ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த சிம்பிள் மட்டும் நான் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இஸ் ஈக்குவல் டு போட்டிருக்கேன். ஃபார் x1 + x2 = 40, x1 + 2x2 = 90. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஈக்குவேஷன்லையுமே 2 பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 2 பாயிண்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் 2 பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நம்ம x1ல் 0 அப்ளை பண்ணலாம். அப்போ x1ல் 0 அப்ளை பண்ணும்போது இது கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு x2 = 40 வந்துடும். அப்போ x2ஓட வேல்யூ 40. நெக்ஸ்ட் x2ல் 0 அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம x2ல் 0 அப்ளை பண்ணுறோம். அப்போ x2ல் 0 அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 4x1 = 14 இருக்கும். அப்போ இந்த 4 வந்து இந்த சைடில் இருந்து இந்த சைடில் டிவைட் ஆகும்ல. அப்போ 40/4 = 10. அப்போ x1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10. இப்போ நம்மளுக்கு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 2 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா x1 0 அண்ட் x2 வந்து 40. ஸோ 0,40. அண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா x1ல் 10, x2ல் 0. ஸோ 10,0. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 2 பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம x1ல் 0 அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது x2ல் 0 அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் x1ல் 0 அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இங்கே 0 அப்ளை பண்ணும்போது இது கம்ப்ளீட்டாக போயிடும். பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு 2x2 = 19 இருக்குது. ஸோ x2 போட்டிருக்கோம். தென் இந்த 2 வந்து இந்த சைடில் வரும்போது டிவைட் ஆகும். ஸோ 90/2 = 45. ஸோ அப்போ x1ஓட வேல்யூ 0, x2ஓட வேல்யூ வந்து 45. நெக்ஸ்ட் நம்ம இப்போ x2ல் 0 அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ x2ல் 0 அப்ளை பண்ணுறோம். அப்போ இது கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு இது மட்டும் தான் இருக்குது. அப்போ x1 = 90/2. அப்போ 90/2 பார்த்தீங்கன்னா 45. நெக்ஸ்ட் இப்போ இதில் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0,45 ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 45,0. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு கொஷனில் 2 ஈக்குவேஷன் தான் இருந்தது. ஸோ அந்த 2 ஈக்குவேஷன் வச்சு நம்ம ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கு 2 பாயிண்ட்டாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கண்டுபிடிச்ச பாயிண்ட்டை நம்ம வந்து கிராஃபில் அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு கிடைச்ச பாயிண்ட்டை வந்து இந்த கிராஃபில் வந்து எப்படி பிளாட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கிராஃப் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா x1 ஆக்சஸ் அண்ட் சைடில் இருக்கிறது வந்து x2 ஆக்சஸ். அண்ட் நம்மளுக்கு இங்கே வேல்யூஸ் x1 அண்ட் x2ல எப்படி இருக்கோ அதுக்கு தேவை மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து 5 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கான பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 0,40 அப்படின்னா x1 வந்து 0. அப்போ x2ல வந்து 40 பார்க்கணும். x2ல 40 இந்த இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் 10,0. ஸோ 10 வந்து x1ல பார்க்கணும். ஸோ 10 x1 அண்ட் x2 வந்து 0. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து நமக்கு 10 அண்ட் 40 கிடைக்குது. ஸோ இந்த வந்து நம்ம வந்து ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கிடைச்ச பாயிண்ட், அதனால நம்ம 1 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ x1ல இந்த இடத்துல எதுவுமே இல்லை, அதனால 0. x2ல 40 இருக்குது, அதனால x2ல 40 அண்ட் இந்த இடத்துல x1ல 10. ஸோ அப்போ அதனால நம்மளுக்கு இந்த 10 அண்ட் 40 வந்து ஜாயின் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க. இங்கே வந்து 0,45. அப்போ x1ல 0, x2ல வந்து 45.
ஸோ x2ல வந்து 45 மார்க் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து x1ல 45. அதனால இங்கே வந்து x1ல 45ல வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 2 பாயிண்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது செகண்ட் ஈக்குவேஷனோட லைன் வந்து நமக்கு கிடைக்குது. இது வந்து நம்மளுக்கு செகண்ட் ஈக்குவேஷனில் கிடைச்சிது அப்படின்றதுனால செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு போட்டிருக்கேன். நம்மளுக்கு இப்போ கிடைச்ச இந்த 2 பாயிண்ட்டையுமே நம்ம வந்து கிராஃபில் வந்து பிளாட் பண்ணிட்டோம். இது வந்து லைன் 1 அண்ட் இது வந்து ஈக்குவேஷன் 2ஓட லைன். நெக்ஸ்ட் நம்ம இதில் வந்து ஃபீசிபிள் ரீஜன் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபீசிபிள் ரீஜன் அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த கன்ஸ்ட்ரெயினில் வந்து 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம ஃபுல்லாக வந்து பாயிண்ட் எடுத்தோம். ஸோ அந்த ஈக்குவேஷனில் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன சிம்பிள் இருக்குது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட ஃபீசிபிள் ரீஜன் எது அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது அண்ட் இங்கேயுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. இந்த மாதிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அபவ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஒருவேளை லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா பிலோ அப்படின்னு எடுக்கணும். இங்கே ரெண்டுமே கிரேட்டர் தென்ல இருக்குது, அதனால ரெண்டுமே வந்து அபவ் அப்படின்ற கண்டிஷன் கொடுக்குது. இப்போ எப்படி நம்ம இதை வந்து கிராஃபில் அப்ளை பண்ணோம் அப்படின்றத பாருங்க. 2 ஈக்குவேஷனுமே வந்து நம்மளுக்கு அபவ் அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அபவ் அப்படின்னா இந்த லைனுக்கு மேலேன்னு அர்த்தம், பிலோ அப்படின்னா இந்த லைனுக்கு கீழே. இப்போ அபவ் அப்படின்னு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்மளோட ஃபீசிபிள் ரீஜன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லைனுக்கு அபவ்ல தான் இருக்கணும், பிலோவில் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அந்த கண்டிஷனுக்கான மீனிங். அதனால இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லைன் இங்கே இருக்குது. இதுக்கு அபவ் அப்படின்னா நம்ம இந்த ரீஜன் எல்லாமே ஷேட் பண்ணணும். ஆனால் நம்ம இந்த ரீஜனை ஷேட் பண்ணும்போது அது என்ன ஆகுது, செகண்ட் லைனுக்கு பிலோவில் வருது. நம்மளுக்கு கண்டிஷன் வந்து 2 ஈக்குவேஷனுக்குமே அபவ்ல தான் நம்மளோட கண்டிஷன் இருக்கு. அப்போ நம்ம 2 லைனுக்குமே அபவ்ல தான் லைன் ட்ரா பண்ணணும். அதனால நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இந்த ஏரியாவை விட்டுருங்க, செகண்ட் லைனுக்குமே அபவ்ல இருக்கிற இந்த ரீஜன் ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபீசிபிள் ரீஜன். பாருங்க, ஃபீசிபிள் ரீஜன் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நம்மளோட கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன் ரெண்டுக்குமே அபவ்ல இருக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் ரெண்டுக்குமே அபவ் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரீஜன் தான் வருது. ஒருவேளை நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு மேலே லைன் போட்டிருந்தோம் அப்படின்னா அது வந்து செகண்ட் லைனுக்கு பிலோவில் வரும். அப்போ நம்மளோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. நம்ம இந்த செகண்ட் லைனுக்கும் மேலே லைன் போடும்போது தான் ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன் ரெண்டுத்துக்குமே அபவ்ல நம்மளோட கண்டிஷன் வந்து அப்ளை ஆகுது. அதனால நம்மளுக்கு சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ல எத்தனை ஈக்குவேஷன் இருக்கோ அத்தனை ஈக்குவேஷன்லையுமே அங்கே என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அபவ் அப்படின்னா அந்த அபவ் அப்படின்னு கொடுக்கணும், பிலோ அப்படின்னா பிலோன்னு கொடுக்கணும். ஸோ அங்கே கொடுத்துருக்க எல்லா ஈக்குவேஷனுக்குமே நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் நம்மளோட ஃபீசிபிள் ரீஜன் வந்து இருக்கணும். ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இன்னொருத்த வந்து பண்ணாமல் அப்படி இருக்கக்கூடாது. இப்போ நம்மளோட ஃபீசிபிள் ரீஜனுமே எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஃபீசிபிள் ரீஜனோட கார்னர் பாயிண்ட்ஸ் மட்டும் மார்க் பண்ணணும். ஃபீசிபிள் ரீஜன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 2 லைன் செகண்ட் லைன் மட்டும்தான் இந்த ஃபீசிபிள் ரீஜனை வந்து டச் பண்ணுது. அதனால இப்போ இதோட கார்னர் பாயிண்ட் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 0,45 அண்ட் இதை வந்து நான் A அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 45,0 இது வந்து நான் B அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட பாயிண்ட்ஸுமே நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் நம்ம வந்து இதை வச்சு நம்ம Z வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட், ஸோ A வந்து 0,45 அண்ட் B வந்து 45,0 அதை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் மினிமைஸ் Z வேல்யூ எடுத்துக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து நம்மளோட ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். மினிமைஸ் Z இஸ் ஈக்குவல் டு 5x1 plus 4x2. ஸோ இதுதான் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். மினிமைஸ் Z இஸ் ஈக்குவல் டு 5x1 plus 4x2 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம Z வேல்யூ கண்டுபிடிப்போம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு x1ல ஒரு பாயிண்ட் அண்ட் x2ல ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை இந்த ஈக்குவேஷன்ல வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ A பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா Z இஸ் ஈக்குவல் டு 5 இன்டூ x1 வேல்யூ வந்து 0, அதனால 0 பிளஸ் 4 இன்டூ x2 வேல்யூ வந்து 45, ஸோ அதனால 45. இதை வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ணணும். 5 இன்டூ 0 வந்து 0, நெக்ஸ்ட் 4 இன்டூ 45 பார்த்தீங்கன்னா 180. ஸோ A பாயிண்டோட Z வேல்யூ வந்து 180. நெக்ஸ்ட் வந்து இப்போ B பார்த்துக்கோங்க. Z இஸ் ஈக்குவல் டு 5 இன்டூ x1 வேல்யூ வந்து 45 பிளஸ் 4 இன்டூ x2 வேல்யூ வந்து 0. அப்போ இது வந்து கேன்சல் ஆகிடும். 4 இன்டூ 0 0, பேலன்ஸ் வந்து 5 இன்டூ 45 வந்து நம்மளுக்கு 225 அப்படின்னு வருது. இப்போ நம்மளோட 2 பாயிண்ட் தான் நம்மளுக்கு கிடைச்சிருந்தது. அதனால 2 கார்னர் பாயிண்ட்டுக்கான Z வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளோட கண்டிஷன் என்னன்னு பாருங்க. மினிமைசேஷன் தான் நம்மளோட கண்டிஷன். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச Z வேல்யூவில் எது வந்து மினிமமாக இருக்கோ அதை தான் வந்து நம்மளோட ஃபைனல் ஆன்சராக எடுத்துக்கணும்.
So as the objective function is minimize, choosing minimum value from z. So நம்மளோட objective function வந்து minimize அப்படின்றதுனால zல minimum value choose பண்றோம். இங்க 180 இருக்கு, இங்க வந்து 225 இருக்கு. இந்த 180 தான் நம்மளோட minimum value. So அப்போ z is equal to 180 and அதோட x1 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 180 கடைசியா அது வந்து a பாயிண்ட். அப்போ இந்த a பாயிண்டோட x1 வேல்யூ வந்து 0 and a பாயிண்டோட x2 வேல்யூ வந்து 45. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.